வணக்கம். மதுரையிலிருந்து ஜெயச்சந்திரன். மதுரை மாநகர் பற்றி எவ்வளவு உயர்வாக சொன்னாலும் ஒரு சிறிய குறையை கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கீழடியில் தொல்லியல் ஆய்வுத்துறை ஆராய்ச்சி செய்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை அது சொல்கிறது. நாம் இன்றளவும் அதற்கு மேற்கொண்டு முன்னேறி இருக்க வேண்டுமே தவிர பின்னோக்கி இருக்கக்கூடாது. தெருவில் சுத்தமில்லை, பொது இடங்களில் சுத்தமில்லை, நகரங்களில் சுத்தமில்லை, கிராமங்களில் சுத்தமில்லை என்று சுத்தமில்லாத நகரத்தில் வாழ்கின்றோமோ என்ற அச்சமும் கூட ஏற்படுகிறது. ஆகையால் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த சில நல்ல பல விஷயங்களை பெற்றோர்கள், தாய்மார்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்கு இருந்தாலும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பிறர் பொருளையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. பொது இடங்களில் அனாவசியமாக தேவையில்லாத பொருட்களை போட்டு குப்பை சேர்வதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்று குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் வெளியே செல்லும்போது இதை அப்படியே ரோட்டில் போகும்போது குப்பையில் போட்டுவிடு என்று சொல்லி எந்த ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு செயலை செய்வதற்கு தூண்டிவிடாதீர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? எங்கே குப்பைத்தட்டி என்று தேட மாட்டார்கள். எங்கு பார்த்தாலும் குப்பை கிடக்கும், அதனால் அதிலே போட்டு சென்று விடுவார்கள். இதற்கு நாமும் ஒரு காரணம்தான். ஆகையால் குப்பையை குப்பை தொட்டில்தான் போட வேண்டும் என்ற பழக்கம். ஏன் பள்ளியில் படிக்கும் சிறு குழந்தைகள் டஸ்ட்பின் எங்கே இருக்கு என்று கேட்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் பொதுவெளியில் வரும்பொழுது அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதை எங்கே இருந்து சாப்பிட்றார்களோ அங்கேயே விட்டு சென்று விடுகிறார்கள். இது வருந்தத்தக்க வேண்டிய விஷயம். ஆகையால் இதுபோன்று சிறு சிறு செயல்கள் நம்மில் இருந்து மாற்றம் வர வேண்டுமே தவிர நாம் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. நாம் ஒருவர் அடுத்தவரை குறை சொல்வதை விட நாம் நம்மை திருத்தி கொண்டாலே நம் நாடு என்ன, நம் தேசம் என்ன, உலகளவில் நாம் முன்னேறிவிடலாம். ஆகையால் ஒரு சிறிய குப்பை கூட ஒரு பெரிய விஷயமாக தெரிகிறது. ஆகையால் குப்பை தொட்டியில் குப்பை போடுற பழக்கத்தை மக்கள் கொண்டு வர வேண்டும். அதற்கு தாய்மார்கள்தான் உதவியாக இருக்க வேண்டும் தவிர பிள்ளைகளை குறை சொல்ல வேண்டாம். பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். நல்ல பண்பாடுள்ள குழந்தைகளை கட்டுப்பாடுடன் வளருங்கள். சுகாதாரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்துங்கள். நன்றி, நன்றி, நன்றி.